ஒரு சந்தேகம், இன்னைக்கு திரு விஜய் உச்ச நட்சத்திரம், மாற்று கருத்து இல்ல. நன்றி, ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திடீர்னு ஒருத்தர் திரைத்துறைக்கு வந்து ஒரு 2 படம் நடிச்சுட்டு விஜய்க்கும் எனக்கும் தான் போட்டி, நான் தான் இனி அடுத்து சூப்பர் ஸ்டார், நான் தான் இனி அடுத்த தளபதினு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அதாவது எல்லாவற்றையும் எங்க தலைவர் அவர்கள் நிரூபித்து விட்டுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவர் சும்மா வரல, தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி ரசிகர் மன்றத்தை உருவாக்கினாரு. அந்த ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமாக மாறியது. அந்த நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக உருவாகியது. அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக பரிணாமம் அடைந்தது. ரசிகர்களை வைத்து எங்க தலைவர் ஏமாற்றல. கட்சி ஆரம்பித்தாரு, மாநாடு நடத்துவனாரு, மாநாடு நடத்தினாரு, கொடியை அறிவு பண்ணாரு, கொடியை அறிவிச்சாரு. 234 தொகுதிகளிலும் போட்டிட்டு திமுகவை வீழ்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதை செய்யத்தான் அவர் போகிறாரு. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக போட்டியிட்டு 169 இடங்களில் போட்டியிட்டு 127 இடங்களை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இப்ப இளைஞர்கள் ஓட்டு போட்டாதான் விஜய் என்ன பண்ணுவாரு, அவரால் என்ன முடியும்? ஒரு தலைவரா எம்ஜிஆர் வந்து நடிகர் தான், ஆனாலும் இன்னைக்குமே அவர் பேரை சொல்றோம். நடிகரா மட்டும் இல்ல, அந்த ஒரு தலைவரா எல்லாரையுமே வழி நடத்தி போனார். அதே மாதிரி இவரும் இருக்கலாம்ல. நம்ம யாருமே நம்ம இவ்வளவுதான், இதுக்கு மேல இவர் பண்ண முடியாது, ஒரு வாய்ப்பு கொடுத்தாதானே. வாய்ப்பு இல்லாத நிறைய பேர் பேசுறாங்க. அவர் எதுக்கு தனிமையா இருக்கணும் அப்படின்றாருன்னா, இவங்க கூட சேர்ந்தா இவங்களோட கொள்கையை நம்ம மேற்கொள்ளணும், இவங்க கீழே நம்ம இந்த கொள்கை கீழே வரணும் அப்படின்றாரு. அதனால தனியா ஒரு கொள்கை எடுத்து அந்த கொள்கைக்கு இவர் சொல்றதுதான் சட்டம். ஒரு நபர் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் மாசம் சம்பாதிச்சாலே அவனை கையில பிடிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அவர் எத்தனை கோடிக்கு அதிபதி, எவ்வளவு இயல்பாக பழகுவார், எவ்வளவு இயல்பாக பேசுவார். சார், குழந்தைய பார்த்துட்டா குழந்தையா மாறிடுறாரு சார். நீங்க அந்த குழந்தைங்க தோட பிடிச்சிட்டு ஆட்டுறது, கண்ணத்தை பிடிச்சிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, இதெல்லாம் யார் தெரியுமா செய்வா? தன் பிள்ளையிடம் தகப்பனோ தாயோ செய்வாங்க. அவங்க தான் தன் பிள்ளையிடம் குழந்தையாக மாறுவாங்க. ஒரு தலைவன் இந்த குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா குழந்தையாக மாறுவது இருக்குல்ல, அந்த தன்மை தான் வந்து மேலும் மேலும் வந்து அவரை வந்து இங்க தலைவனா பார்க்காம உறவா பார்க்க ஆரம்பிச்சான். எங்க அண்ணன், என் புள்ள, இப்படிதானே ஒவ்வொருத்தரும். இப்போ கூட பாருங்க, எவ்வளவு பிரச்சனை நடந்த பொழுது கூட, ஐயா சாமி நீ களத்துக்கு வாயா, நாங்க ஓட்டு போடுறோம், அண்ணா நீ வந்துருங்க நாங்க ஓட்டு போடுறோம், அண்ணா உங்களுக்காக நாங்க இருக்கணும் இந்த வார்த்தையை கேட்க 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 பல நபர்களுக்கு அடியில தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கு. அவனால கத்தவும் முடியல, பொத்தவும் முடியல. அவனால உருள்றான் கடந்து இந்த பக்கம் அந்த பக்கம். என்னடா இப்படி நேசிக்கிறாங்க, இப்படி பேரன்பு கொண்டு நேசிக்கிறாங்க. அந்த கூட்டம் அப்படியே அலையா வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. நம்ம தோத்துட்டோம்ன்றத ஒருத்தர் வந்து கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாரு.